2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் தாய்மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பெயரை மாற்றிருக்கிறாங்க. வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. நாங்கள் கேள்வி கேட்க ரெடியாக இருக்கிறோம். பதில் சொல்ல இந்த அரசு ரெடியாக இருக்க வேண்டும். ஓவராலாக இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ சார் மார்க் கொடுப்பீங்க? ஓவராலாக கொடுக்கணும்னா 0 கொடுக்கலாம். அவ்வளோதான் கொடுக்க முடியும். இல்லை என்ன இருக்குது பட்ஜெட்டில்? சுமார் 85 நாட்கள் ஆகிறது. இந்த 85 நாட்களில் இந்த ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரை கொண்டு வரப்படவில்லை. வெறும் வசனத்தை பேசியே 85 நாட்கள் காலத்தை ஓட்டிவிட்டார்கள். எல்லாவற்றிற்கும் ரீல் விடுறது தான் இந்த ஆட்சியுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது. 10,98,768 கோடி கடன் இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கித்தான் திட்டத்தை செயல்படுத்த முடிய நிலையில் இருக்கின்ற என்பதை தான் யதார்த்தமான உண்மை. கடன் வாங்குறதுல தப்பு இல்லை. வளர்ச்சிக்காக கடன் வாங்கியே ஆகணும். கடன் வாங்கிட்டோம் எங்களை பார்த்து சொல்கிறீங்களே. இன்றைக்கி நீங்கள் 1,22,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறோம் என்று நீங்களே தானே பட்ஜெட்டில் இன்றைக்கி சொல்கிறீங்க. இனி வரக்கூடிய 5 வருட காலத்தில் நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் இந்த கடன் எப்படி ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும்ல? அது பெரிதும் எதிர்பார்த்தது விவசாயத்திற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை பற்றி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு திட்டங்கள் கூட அதில் பெருசாக சொல்லப்படல. விவசாயிகளுடைய கடன் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது அறிவிக்கப்படலை. கணிக்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது என்பது போன்ற வார்த்தைகள் மூலமாக இந்த பட்ஜெட்டை அவர்கள் ஒரு அலங்கார பட்ஜெட்டாக அலங்கரித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அடுக்குமாடி கட்டிடம் கட்டி தருவதாக சொன்னால் பெயிண்ட் அடிப்பதற்கான செலவுக்கு தான் நிதியை தந்திருக்கிறார்கள். மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய், படித்த இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை, வருடத்துக்கு 6 சிலிண்டர் கேஸ், இவையெல்லாம் பொதுமக்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது. இது உண்மையிலேயே போற்றுதலுக்குரிய ஒரு பட்ஜெட்டாக தான் நாங்கள் பார்க்கிறோம். தாவேகாவுக்கு வாக்களித்து அனைவர்களுக்கும் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு ஏமாற்றமாகவே அமைந்திருக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம், மக்களின் மேடை. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவேற்ற பிறகு முதல் பட்ஜெட் அவருடைய அரசு தாக்கல் செய்திருக்கு. பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஏன்னால் பெரிய அறிவிப்புகளோடு இந்த ஆட்சியை பிடித்தார்கள். தேர்தலுக்கு முன்பு பல்வேறு அறிவிப்புகள், அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. முந்தைய அரசு பெரிய கடன் சுமையை விட்டுவிட்டது. அதேபோல் நிதி நிர்வாகத்தில் பெரிய சீர்திருத்தம் தேவை, அரசுக்கு வருவாய் வருவதில்லை, இதற்கான திட்டங்கள்லாம் இருக்குது, இதற்கான கொள்கைகள் எங்கள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் நடைமுறைப்படுத்த போகிறோம், அறிவிக்க போகிறோம் என்று பெரிய எதிர்பார்ப்புகளோடு இந்த பட்ஜெட் இன்று பிரசன்ட் செய்யப்பட்டது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் ஆதரவு கட்சிகள், கூட்டணி கட்சிகள், காங்கிரஸை தவிர்த்து ஆதரவு கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் உட்பட எல்லோருமே பெரிய அளவிற்கு விமர்சனம் தான் வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட் வெறும் ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி 0 தான் கொடுக்க முடியும், அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நேரடியாகவே கேட்டிருக்கார். ஸ்டிக்கர் ஒட்டுவது மட்டுமே மாற்றமான்னு திமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாக்குறுதிகள் என்னாச்சு என்று கேட்கக்கூடிய அதிமுக, கூட்டணி கட்சிகளான காங்கிரஸை தவிர்த்து சிபிஐ கூட இன்று தலி ராமச்சந்திரன் அவர்கள் பேசும் பொழுது
ஏமாற்றம் வருவதற்கு, மக்களுக்கு அறிவிப்புகள் வராதது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர் கூட வைத்திருக்கிறார். பாமக உட்பட பல கட்சிகள் விமர்சனம் வைத்திருக்கிறார். தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றமா ஏற்றத்திற்கு வழியா என்பதை தான் நம்ம இன்னைக்கு ஆராய இருக்கோம். அதை ஆராய்வதற்கு நம்மோடு திமுகவிலிருந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கே கனகராஜ் அவர்கள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே நித்யானந்தன் அவர்கள், தாவேகா ஆதரவாளர் ஷாகுல் அமீத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். விரைவில் அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் அவர்களும் இணையிருக்கார். அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் இருந்து அந்த பட்ஜெட் நிகழ்வை நேரடியாக பார்த்து ஒரு அனுபவம் பெற்றதுனால உங்களிடமிருந்தே தொடங்குறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நித்யானந்தன். அதாவது 14 திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. எல்லா திட்டங்களுக்கும் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட திட்டங்கள், புதிதாக அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட திட்டங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு வெற்றி என்ற பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த கட்சியினுடைய பெயரை குறிக்கும் விதமாக புதிய திட்டங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 2500 ரூபா மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் வந்து 2500 ரூபாயை உயர்த்தப்படும். அதே போல் படித்த பட்டதாரி பெண்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. வேளாண் குடிமக்களுடைய கடன் தள்ளுபடி 75,000 ரூபாயை வந்து ஒரு சீலிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டது. அது வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து 6 சிலிண்டரு, அனைத்து பேருந்துகளில் இலவச பயணம், இப்படி பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ண போகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மரிய வில்சன் அவருடைய அந்த மைடன் பட்ஜெட்டில் பெரிய ஒரு பம்பர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விமர்சனங்கள் தான் மேலோங்கி இருக்குது. பெயர் மாற்றம் தான் பெரிய பேசுபொருளாக இருக்குது இந்த பட்ஜெட்டில். உங்களுடைய டேக்அவே என்ன இதில்? நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த நிதிநிலை அறிக்கை என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் ஒரு நீட்சியாகவே பார்க்கப்படுகின்றது. அதாவது வளர்ச்சிக்காக இளைஞர்கள், பெண்கள் என்று வளர்ச்சிக்காக எந்த ஒரு முக்கிய அறிவிப்பும் வரவில்லை என்று சொன்னால் கூட அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி இருப்பதையாவது நிறைவேற்றுவார்கள் என்ற பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்தது. அதில் குறிப்பாக பார்த்தால் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பெண்கள் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுப்பதாக, இது போன்ற முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டு வாக்குகளை சேகரித்துவிட்டு இன்று அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்த மக்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு வாக்களித்த மக்களும் ஒரு ஏமாற்றமான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் முக்கியமான அம்சமாக இன்றைக்கி கருதப்படுவது நமது மாநிலத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய தொழில்களை இங்கேயே தக்க வைப்பதற்குண்டான திட்டங்கள் வரும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கான எந்த திட்டமும் இல்லாதது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எந்த தரப்பு மக்களுக்கும், பெண்கள், இளைஞர்கள் என்று யாருக்குமே ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்கள் இல்லாத பட்ஜெட்டாக பார்க்கப்படுகின்றது. பெண்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 8 கிராமில், அதாவது 1 பவுனில் வந்து காயின் கொடுக்குறோம். அதே போல் ஒரு பட்டுப்புடவை கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 760 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே 716 கோடி ரூபாயில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து மோதிரம் கொடுக்கக்கூடிய 1 கிராம் மோதிரம், அது ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டாச்சு. இதெல்லாம் பெண்களுக்கு அதாவது இலவசங்கள் கொடுப்பதால் ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது. திட்டங்களை கொண்டு வந்து தனி மனித வளர்ச்சிக்குண்டான விஷயங்களை செய்வதுதான் ஒரு அரசாங்கத்துடைய வேலை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பெண்களுடைய வேலை வாய்ப்புக்கு அல்லது படித்த பெண்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் இதை மட்டும் கொண்டு ஒரு பெண்களுடைய அந்த சமுதாயத்தை உயர்த்தி விட முடியாது. அதேபோல் ஒரு சராசரியாக தமிழகத்தில் 3 லட்சம் திருமணங்கள் நடப்பதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது ஆண்டுக்கு. அப்படி இருக்கும் பொழுது 812 கோடி ரூபாயில் எப்படி 1.25 லட்சம் அளவு பொறுமானமுள்ள ஒரு 8 கிராம் தங்கமும் அதே போல் ஒரு பட்டு சேலையும் கொடுக்க முடியும் என்று தெரியவில்லை. மாறாக இன்றைக்கி வந்து பள்ளி கல்வி இதில் பார்த்தீங்கன்னா 44,527 கோடி ரூபாய் மட்டுமே பட்ஜெட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா 2025-26 திராவிட முன்னேற்ற கழகத்தின் பட்ஜெட்டில் 48,534 கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அப்படி இந்த வித்தியாசம் சென்ற முறை இருந்ததை 4,007 கோடி ரூபாய் குறைத்திருக்கின்றார்கள். அப்போ இப்படி குறைக்கப்படுவதையெல்லாம் கொண்டு எடுத்து சென்று மற்ற திட்டங்களுக்கு கொடுப்பதால் கல்வியின் தரம் தான் குறையுமே தவிர எந்த வகையிலையும் ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகையாக அமையாது என்பது எங்களுடைய கருத்து. பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். திரு கனகராஜ், பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் வரும். அதே போல் திட்டங்களில் இப்போ மகளிருக்கு அனைத்து இதுலேயும் வந்து ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டேன், எல்லா பேருந்துகளையும் இலவசம் அப்படின்ற அந்த அறிவிப்பெல்லாம் வரும். அரசுக்கு வருவாயை கூட்டுவதற்கு
பல புதிய வழிமுறைகளை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஏற்கனவே சொன்ன கமிட்டி தான் மான்டேக் சிங் அலுவாலியா கமிட்டி வந்து குழுவை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கா இந்த பட்ஜெட்டு? அதுக்குள்ளே போல நான் எனக்கு வேறு கன்சர்ன் இருக்குது. நான் இந்த பட்ஜெட்டை முழுவதும் படித்து பார்த்த போது பிபிபி பிரைவேட், அரசு தனியார் பங்களிப்பு அல்லது தனியார் என்கிற இந்த விஷயங்கள் உண்மையிலேயே இந்த சமீபகால தமிழ்நாட்டினுடைய எந்த பட்ஜெட்லேயும் இல்லாத அச்சுறுத்தல் என்று நான் பார்க்குறேன். எலக்ட்ரிசிட்டி போர்டை மட்டும் எடுத்துக்கிட்டா ஏற்கனவே அமைச்சர் சொல்லியிருந்தார், மின் உற்பத்தியில் தனியாரை நாங்கள் ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா ஸ்மார்ட் மீட்டர் நாங்கள் சென்னையில் பொருத்த போகிறோம், தமிழ்நாடு முழுவதும் இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கார். இதோடு சேர்ந்து தொழிலாளிகளை பாதிக்கிற விஷயம் மல்டி ஸ்கில்லிங் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் பேப்பரில் 13வது பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 72,000 வேக்கன்சிங்கிறத இப்போ குறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு அதில் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் இதுவரையிலும் டிரான்ஸ்மிஷன், உற்பத்தி, கடத்துதல், விநியோகம், இதில் உற்பத்தியில் தனியார் இருக்காங்க, ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் டிரான்ஸ்மிஷனில், கடத்தலில் இதுவரை தமிழ்நாட்டில் தனியாரே கிடையாது. ஏன் இந்தியாவிலேயே கிடையாது. இப்போ நீங்கள் முதல் முறையாக கோயம்புத்தூர்லேருந்து அரியலூர் வர நாங்கள் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் பிபிபி மோடுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சில மாநிலங்களில் ஏற்கனவே பிஜேபி இருக்க மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக இருக்குது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், கர்நாடகாவில் எடியூரப்பா இருந்தபோது குஜராத், இதுதான் அவங்க சில ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ பண்ணியிருக்காங்க. நீங்கள் எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் அந்த ப்ராஜெக்ட்டு 8,000 கோடி ப்ராஜெக்டை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிபிபி மோடுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் டைம் தரணும். நான் அதே போல் வெள்ளிமலை அதானிக்கு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 5,000 கோடிக்கு புனல் மின் நிலையம், ஏற்கனவே அது சுற்றுச்சூழல் சம்மந்தமான இதெல்லாம் இருக்குது, அதுவும் தனியார் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் BESS, இது மொத்தமே தனியாருக்கு தான் கொடுக்க போகிறோன்னு இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சார்ஜிங்க்கு இருக்கக்கூடிய 20,000 ஸ்டேஷன்ஸ் நாங்கள் அதை பிபிபி மாடலுக்கு போக போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சம்திங் வெரி சீரியஸ். இது முழுவதும் அமல்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்ட் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். இது எல்லாமே நீங்கள் இப்போ நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் ப்ரோக்ராம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது. 17 லட்சம் கோடிக்கு EBயில் அதை பண்ண போகிறாங்க. அதில் அதுக்குள்ளே ஃபிட்டின் பண்ணுறது மாதிரி இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சம்திங் வெரி சீரியஸ். இதை நீங்கள் மகாராஷ்டிராவோட ஒப்பிடுற மாதிரி தெரியுது. அங்கே ஏற்கனவே அதானிக்கு கொடுக்கப்பட்டு பல புகார்கள் வந்துச்சு, அதெல்லாம் இருந்தது. ஆனால் இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, இது எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. அதாவது ஒயிட் பேப்பரில் ஒன்று இருக்குது, அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது, இப்போ பட்ஜெட்டில் பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தனியார் மயத்தை நோக்கிய மின்சார வாரியத்தை தனியார் மயத்தை நோக்கிய மிகப்பெரிய அடி என்று நான் சொல்லுவேன். அரசு சார்பில் அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுதில்ல, என்ன காசு இல்லை. முந்தைய அரசு நிறைய கஜானாவை இது பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னே சொன்னாங்க. பெரிய அளவுக்கு கடன் சுமை இருக்குது, அதனால தான் தனியாரோடைய பங்களிப்பை கேட்குறோன்னு சொல்லி இந்த அரசு ஏற்கனவே அந்த ஒயிட் பேப்பர் வந்தப்போ அதான் விளக்கமாக கொடுக்கப்பட்டது. இப்போவும் அதை தான் சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போது ஃபினான்ஸ் செக்ரட்டரி என்ன சொன்னார், நிதித்துறை செயலாளர் ஏதோ இப்போ நீங்கள் வரும்போது அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்ன சொல்லியிருந்தார், 50 வருஷம் ஆனாலும் கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி. பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ கடன் எவ்வளவு, 200 லட்சம் கோடி, 205 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னால். இப்போ லேட்டஸ்ட்டு கணக்கு ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடு அமெரிக்கா, அதிக கடன் வச்சுருக்க நாடு அது. அதே இந்தியாவில் நம்பர் 1 நம்பர் 2 அதானி அம்பானி எல்லாம் கடன் இல்லாமல் இருக்காங்களா? சரி, அது ஒன்று. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் GCCயில் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னென்னா
பஸ் முழுவதும் ஏற்கனவே திமுக பீரியட்லையும் கொண்டு வந்தாங்க, அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம், நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து மொத்தமாக இதுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு வாங்குறதுன்னு முடிவு, அரசே ப்ரொக்யூர் பண்ணி ஓட்டுறதுன்னு இப்போ அதை சொல்கிறாங்க. அதே போல் வேறு சில ஏரியாக்களில் மை ஹோம்னு ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே ஒரு நிறையா பேருக்கு வீடு தேவைப்படுது, எனவே நாங்கள் பிபிபி மோடுக்கு போக போகிறோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுக்க அதில் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பும் அதுக்குள்ளே வரும். ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் எடுக்கிறதுக்கு போக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி ஸ்கில் ட்ரைனிங், அதுக்கு ப்ரைவேட்டையும் சேர்த்துக்கிறோம். அதாவது ப்ரைவேட்டு கம்பெனியில் போய் இவர் வேலை பார்ப்பார், ஆனால் சம்பளத்தை அரசாங்கம் கொடுக்கும் என்கிற முறையில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா இப்போ முற்றிலும் தனியார் மயப்படுத்துறதுக்கான பல்வேறு திட்டங்களோட தான் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய இந்த பட்ஜெட்டில் இருக்க தனியார் மயத்தை நோக்கிய இந்த நிகழ்வுகள். வேறு சில ஏரியாக்களில் அதிகாரிகள், அஃப்கோர்ஸ் அமைச்சர்கள் புதுசாக வந்திருக்காங்க, எல்லாருமே கற்றுக்க வேண்டியிருக்கும். பட் ஏற்கனவே மீனவர்களுக்கு 8000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபா மாற்றுவோன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, குறைக்கப்பட்டிருக்கு. இல்லை அது தெரியாமல் சொல்லியிருக்காங்க. அவங்க உயர்த்துறன்னு தான் சொல்கிறாங்க, 6000லேருந்து 7000 உயர்த்துறோன்னு சொல்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே 8000 ரூபா வாங்கிட்டாங்க. இல்லை 8000 20000 ரூபா ஆக்குறன்றதான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தார் முதலமைச்சர். நான் அதுக்குள்ளே போகல, கரெக்டு அப்படி சொல்லியிருந்தார். அதில் கன்சைன் இருந்தால் கூட இது என்ன நாளைக்கு என்ன ஆகிடக்கூடாதுன்னா, இதன் அடிப்படையில் வந்துருச்சுன்னா 1000 ரூபா குறைஞ்சிரும், சம்திங் வெரி சீரியஸ். அதே போல் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அந்த திட்டத்தை உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதிகாரிகள் கரெக்டாக என்ன பண்ணணும், நீங்கள் 10,000 பள்ளிகளுக்கு 139 கோடி. நான் அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தா 380 ரூபா வருது. 380 ரூபா செலவழித்து நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸாக மாற்றிட முடியுமா? அப்படின்னா நீங்கள் வந்து அத்தை கூலிக்கு அமர்த்தினா கூட க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் செக்யூரிட்டி ஒர்க்குக்கு இதெல்லாம் இருக்கும்போது அது சாத்தியமில்லை. எனவே அதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இப்போ வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. நீங்கள் மனித விலங்கு மோதல் 2-3 ஒரு 10 செகண்ட் மட்டும். மனித விலங்கு மோதல் சமீப காலத்தில் அதிகமாக நடந்த மாவட்டங்களில் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம். தென்காசி வரை வந்துட்டு ஏன் கன்னியாகுமரிக்கு போகலைன்னு எனக்கு புரியலை, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ மகாபலிபுரத்தை சொல்கிறது மாதிரி ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும், கன்னியாகுமரியும் சுற்றுலாவுக்கு ஒரு அங்கே அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சரே கூட இருக்கார், ஆனால் அதை விட்டுட்டாங்க. இந்த மனித விலங்கு மோதலையும் அவங்க விட்டுட்டாங்க. அடுத்து அரசு ஊழியர் ஆசிரியர், எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் அதை மட்டும் சொல்லிடுறேன். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஓய்வூதியம் குறித்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை பற்றி எதுவுமே இல்லை. போன திமுக கவர்மெண்ட்டில் சொன்ன டாப்ஸ், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதில் கூட 50% கடைசி ஊதியத்தில் 50%ங்கிறத 30% சொல்லிவிட்டு அடுத்து வரும்போது பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. இப்போ வந்து அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. பகுதி நேர ஆசிரியர்கள், கெஸ்ட் லெக்சரர்ஸ், இந்த மாதிரி தற்காலிகம் ஒப்பந்த பணிமுறையில் இருக்கவங்க, வெளிமுறை முகமையில் இருக்கவங்க, இவங்களை பற்றி நம்ம இவங்கெல்லாம் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க. ஒரு வார்த்தை கூட இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஒருவேளை மானிய கோரிக்கையில் வந்தால் நல்லது. பேசுவோம். திரு ஷாகுல் அமீது, பல விமர்சனங்கள் வந்திருக்கு. திரு கனகராஜ் அவர்கள் பிரைவேட்டைசேஷன், தனியார் மயத்திற்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளானே இருக்குது, பல துறைகளை உள்ளடக்கிய தனியார் மய மக்கள் திட்டம் வந்து இருக்கின்றாங்க. அதே போல் பல திட்டங்களை பெயர் மாற்றம் தான் நடந்திருக்கு. பெரிய அளவுக்கு அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்பட்டது, எந்த முக்கியமான அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம் பெறலை. கடன் வாங்கி இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் 1,73,000 கோடி கடன் வாங்க போகிறோன்னு அரசு அறிவிக்குது. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் கடன் வாங்க தான் முடியும். அதில் என்ன தப்பு இருக்குன்னு நிதித்துறை செயலாளர் கேட்குறாரு. அதுக்கான ஒரு திட்டமும் இருக்குது, ஏதாவது ஒரு விஷன் டாக்குமெண்ட் வரும்னு பார்த்தா அதுவும் வரல. ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதல் பட்ஜெட்டாக அமைஞ்சிருச்சா? கார்த்தி, இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் கனகராஜ் அவர்கள் ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நான் அறிந்தவரை இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் போன்றவர்கள் பற்றிய அறிவிப்பு விரைவில் வரும்னு நான் அறிந்தவரை அறிகிறேன். ஒன்று அது. ரெண்டாவது வந்து இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் கனகராஜ் அவர்கள் இந்த ப்ரைவேட்டைசேஷன் அந்த அச்சம் வந்து இன்றைக்கி எல்லார் மத்தியிலும் இருக்குது.
அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அறிவிக்கப்படாத மறைமுகமான ஊழியர்களை ஒப்பந்த அடிப்படையில் இது பண்ணுறது, சுகாதாரத்துறை போன்ற பொறுப்புமிக்க இடங்களில் வந்து தனியாரை உள்ள விட்டு ஒரு வாட்ச்மேன்லேருந்து சீட்டு போடுறவங்கலேருந்து மருந்து சீட்டு போடுறவங்க சுத்தம் பண்ணுறவங்கலேருந்து அவங்க போய் ஆப்ரேஷன் தேட்டர்லேயே கடந்த காலத்தில் இருந்து டாக்டர் மாதிரி ஓபி பார்த்த காலமெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து அறிவிக்கப்படாமல் கடந்த கால திராவிட ஆட்சிகளில் உள்ளே நுழைச்சிட்டாங்க. ப்ரைவேட்டை வந்து இன்றைக்கி பல்வேறு அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் ப்ரைவேட்லேருந்து தான் போடுறாங்க. அது குறிப்பாக சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய பெருவாரியான ஊழியர்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிப்படையான வேலை. நம்ம மருத்துவர்களை இன்றைக்கி நாம் எவ்வளோ மதிக்கிறோமோ அதை போல் இப்போ நோய் வராமல் தடுக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்களுடைய பணி என்பது அதைவிட அற்புதமானது, அதைவிட உன்னதமானது. அப்படிப்பட்ட பணியாளர்களுக்கு ஒரு முறையான சம்பளம் கிடையாது. அவங்கள தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு இது இப்போ நேற்று நடக்கலை, முந்தானத்து நடக்கலை, கடந்த கால அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது, திமுக ஆட்சியில் நடந்தது. அவர்களை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் ப்ரைவேட்டைசேஷன்றதை வந்து இவங்க மறைமுகமாக இப்போ பேருந்துகளில் சொன்னாங்க. தனியார் பேருந்துகளை தனியார் ஆக்கிறதுக்கு திமுக பல்வேறு முயற்சிகளை எடுத்தாங்க. சில விஷயங்களை கம்யூனிஸ்டுகள் தடுத்து நிறுத்தினாங்கன்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, கடந்த காலங்களில் இந்த தனியார் பங்களிப்பு என்கின்ற விஷயத்தை இந்த நாட்டில் தொடங்கி வைத்ததே கல்வி உட்பட விலையில்லா கல்வியை விளைபொருள் உள்ள கல்வியாக மாற்றி அதை மிகப்பெரிய விலை மதிப்பற்ற கல்வியாக மாற்றினது எல்லாமே இந்த பிரைவேட்டைசேஷனுடைய கேடுகட்ட சூழ்நிலை தான். இது நாம் வந்து ஆதரிக்கலை. அரசாங்கம் இப்போ நவீன யுக்திகள் கொண்ட சில தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு வந்து காற்றாலை மின்சாரம் வருது, சோலார் எனர்ஜி மின்சாரம் வருது. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஷாகுல், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். துப்புரவு பணியாளர்கள் வந்து சுகாதார பணியாளர்கள் இப்போ சென்ற திமுக ஆட்சியோட இறுதி காலத்தில் அவர்கள் வந்து தனியார் மையத்தை எதிர்த்து போராடிய போது அவர்களை அழைத்து பேசி அவர்களை வர வச்சு நீலாங்கரையில் பேசினார். அப்போ பேசினப்போ வந்து பனையூரில் பேசினப்போ அதெல்லாம் சரி செய்யப்படும்னு சொன்னாங்க. இப்போ அவர்கள் மீண்டும் போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில துறைகளில் தனியார் மயமாக்கல் நடக்க போகிறது அறிவிப்பு வந்திருக்கு. அது சம்பந்தமான டெண்டர்கள்லாம் ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. அது அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. நீங்க எதை எதிர்த்தீங்களோ அதை நீங்களே செய்றீங்களேன்ற கண்டிச்சு போராட்டங்கள் நடக்குது. அதை முன்னாடி நடத்திட்டாங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா சுகாதார பணியாளர்கள் தனியார் மயமாக்கல்ன்றது அதற்கு முன்பு இருந்த அதிமுக காலத்திலேயே வந்து நடந்துருச்சு. திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போதே உள்ளாட்சிகளில் தனியார் மயமாக்கல் வந்துருச்சு. இந்த சுகாதார பணியாளர்களுடைய தனியார் மயமாக்கல் பல ஜோன்களில் சென்னையில் ஏற்கனவே இருக்கு. 2 ஜோன்ல தான் பிரச்சனையாகி தான் அது பெரிய போராட்டமாக வெடிச்சது. இன்னைக்கு நீங்க அதெல்லாம் சரி பண்றேன்னு சொல்லிட்டு வந்து இல்ல டெண்டர் திருப்பி விடும் பொழுது அரசுக்கு எதிராக போராடினா ஏற்கனவே திமுக அதிமுக பண்ணிடுச்சுன்னு சொல்றது வந்து எல்லாவற்றிற்கும் வந்து மேல இருக்க பார்த்துவான்ற மாதிரி எல்லாவற்றிற்கும் திமுக அரசை பொறுப்பு சொல்றது அதிமுக பொறுப்பு சொல்றது நியாயமா இருக்குமா? இப்ப அவர் கேட்டார் இல்லையா, அதானிக்கு கொடுக்கிற திட்டமாகட்டும் இருக்கும், இல்ல மித்த டிரான்ஸ்மிஷன்ல இது வரைக்கும் தனியார் மயமாக்கலே கிடையாது. பவர் செக்டார்ல அங்க எரிசக்தி துறையில எதற்காக தனியார் மயம் வருது? கடன் வாங்கிதான் ஆகணும்ன்றாங்க. வாங்கி பண்ண வேண்டியதானு கேட்கறாங்க. அதான் இப்போ அண்ணன் வந்து சொல்லியிருக்க எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ், நம்ம அதை மறுக்கலை. இங்கே பாருங்கள், இன்னொன்று இப்போ இங்கே இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இந்த சேவை உரிமை சட்டமே 16 ஆண்டு போராடி தான் இப்போ வந்திருக்குது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் தான் வந்திருக்கு. இதை பற்றி கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியலை. அதை விட தாண்டி ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு எம்காம் படித்தவங்க இருக்கிறாங்க, ஒரு எம்பிஏ படித்தவங்க இருக்காங்க, பிஇ படித்தவங்க துப்புரவு பணியில் இருக்காங்க, சுகாதார இதில் கடைநிலை ஊழியராக இருக்காங்க. அல்லது ஒரு முழு நேர துப்புரவு பணியாளர் இருக்கவங்களுக்கு இந்த நாட்டில் அவனுக்கு மட்டும் ப்ரொமோஷனே கிடையாது. அந்த துப்புரவு பணியிலேருந்து சாகிற வரைக்கும் அவங்க துப்புரவு பணியிலே இருந்தால் சாகணும். ஏன் அவங்க ஒரு எம்பிஏ படித்தவங்க ஒரு துப்புரவு பணிக்கு வந்துட்டாங்க சூழ்நிலை காரணமாக. இன்னைக்கு ஒரு கிளர்க்கா பியூனா ஜாயின் பண்ணவங்க அவங்க மேனேஜர் ஆக முடியும், மேலே ஏடி ஆக முடியும், ஜேடி ஆக முடியும். ஆனால் துப்புரவு பணியில் உள்ளவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் இது என்ன சாபக்கேடுன்னு நான் கேட்குறேன். சரியான பாயிண்ட் தான் வந்திருக்கீங்க, சரியான புள்ளிக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எம்பிஏ படிச்சு எம்காம் படிச்சு துப்புரவு பணியில இருக்காங்க இல்லையா, அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு வேற வேலையை உருவாக்குவதற்கு இந்த பட்ஜெட்ல என்ன திட்டம் இருக்குன்னு அதைத்தான் எல்லாரும் கேட்கறாங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு என்ன திட்டம் வந்து இதில் சொல்லியிருக்குன்னு கேட்கறாங்க பட்ஜெட்ல. இது போன்ற விஷயங்கள் அரசின் நான் அறிகிற வரை அரசின் கவனத்தில் இருக்கு. பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவனத்தில் இருந்தா அறிவிப்புல வரணுமே, பட்ஜெட்ல வரலையே. பட்ஜெட்ல தானே வந்து வரணும்.
அரசு கவனத்தில் இருக்கு, பட்ஜெட்ல தான் அறிவிக்கணும். பட்ஜெட்ல அது சம்பந்தமான இல்ல குறைந்தபட்சம் ஒரு பொதுவான அறிவிப்பாது இருக்கும். பட்ஜெட்ல இத்தனை பேரை வந்து பணிகள் எடுக்க போறோம் அப்படின்னு வழக்கமா பட்ஜெட்ல இருக்கும். ஏன்னா அது ஒரு பினான்சியல் சாங்ஷன் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அறிவிப்பு வரணும். அப்போ குறைந்தபட்சம் அந்த அறிவிப்பாது இல்லை, இவ்வளவு வேலைகளை உருவாக்குவதற்கு திட்டம் இருக்கின்ற அறிவிப்பு கூட இல்லையே பட்ஜெட்ல. இல்ல கார்த்தி, நான் அறிந்தவரை சொல்றேன், நிச்சயமாக இந்த அரசு ஊழியர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் பற்றி ஒரு நல்ல அறிவிப்பு வரும். நான் அறிந்தவரை, நான் அறிந்த புதிய வேலை வாய்ப்பு அரசு ஊழியர்ன்றது ஒரு பக்கம், அது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நான் கேட்கறது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பட்ஜெட்ல எந்த கான்கிரீட் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லையே. இட் ஃபெயில்ஸ் டு இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ். அதான் சொல்றேன். இப்ப ஏஐ சிட்டின்றது என்ன? இல்ல ஏஐ டெக்னாலஜி, ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு முழு வீச்சுல உலகளாவி வியாபித்து இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வைத்து ஒரு தொழில்நுட்ப நகரம் கட்டமைக்கிறாங்களே, அது எதுக்காக? அப்ப 5 கோடி ரூபாயில எக்யூப் பண்ணிக்கிட்டா 5 கோடி ரூபாயில ஒரு ஏஐ நகரத்தை உருவாக்கி எத்தனை பேர், சரி அதுல குறைந்தபட்சம் எத்தனை பேருக்கு வேலை உருவாக்க போறீங்க? எத்தனை பேர்த்த ட்ரெயின் பண்ண போறீங்க? 25,000 பேரை வந்து பைக் மெக்கானிக் ஆக்க போறான்னு சொல்லியிருக்கு. 10,000 15,000 பேர்த்த வந்து ஈவி பைக்கை வந்து மெக்கானிக் வேலை பார்க்கறதுக்கும் பேட்டரிய மெயின்டெனன்ஸ்ல வேலை செய்யறது மெக்கானிக் வேலை செய்யறதுக்கும் ட்ரெயின் பண்றேன்னு 25,000 மெக்கானிக்குகளை வந்து உருவாக்குவதற்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏஐல இத்தனை பேர்த்துக்கு வேலை உருவாக்குவதற்கு ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டம் இவ்வளவு தொலைநோக்கு திட்டம், இவ்வளவு வேலைகள் உருவாக்கப்படும் அப்படி எந்த அறிவிப்பும் வரலையே. ஒரு நகரம் உருவாக்கப்படும் 5 கோடியில, 5 கோடியில ஒரு ஏஐ நகரம் எங்க இருந்து வரும்? என்ன அது இல்ல ஃபர்ஸ்ட் அதை பற்றி ஆய்வுக்காக தான் இந்த 5 கோடி. என்ன எப்படி நகர் இப்ப அறிவிச்சிட்டாங்களா? இந்த ஏரியால ஏஐ சிட்டி வரப்போகுது அறிவிச்சிட்டாங்களா? அவையெல்லாம் பின்னாடி படிப்படியாக நிதி கூடுதல் ஒதுக்கீடு செய்வாங்க, அதற்கான இடம் தேர்வு செய்வாங்க, அதற்கான இது வந்து ஆரம்ப கட்டத்திற்கான பணமே ஒழிய இதுவே இது கிடையாது. அதை விட இந்த பட்ஜெட்ல சிறப்பான நல்ல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு வேளாங்கண்ணி நாகூர் செல்லக்கூடிய பக்தர்கள் தங்கி தங்களுடைய காலை கடன்களை கழிப்பதற்கோ அல்லது தங்களை ஆசுவாசப்படுத்துவதற்கோ அந்த பக்த கோடிகளுக்கான தங்கும் விடுதிகளை உருவாக்குறாங்க. இன்று இத்தனை அரசுகள் இருந்தனவே, நம்ம மதச்சார்பற்ற மாநிலம் சொல்றவே, மதச்சார்பற்ற அரசுகள் உள்வாங்கிட்டீங்கன்னு தெரியல. என்னோட கேள்விய மக்களுக்கு வந்து வேலையை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் கோயிலுக்கு போறதுக்கு சர்ச்சுக்கு நாகூர் தர்காக்கு போறதுக்கு போற வழியில யூஸ் பண்றதுக்கு டாய்லெட் கட்டி தரேன் அப்படின்றீங்க. இதுதான் வந்து பட்ஜெட்ல உங்களால சொல்லக்கூடிய சிறப்பான அறிவிப்பா? இல்ல வேலை, நான் தான் சொல்றேன் ஏஐ சிட்டி வேலை வாய்ப்புக்கு உள்ளது. அந்த ஏஐ தாண்டி வெளிய வாங்க. ஏஐல வந்து என்ன எம்ப்ளாய்மென்ட் பொட்டன்ஷியல் இருக்கு? எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கா கவர்மெண்ட்? ஏஐல மட்டும் தான் வேலை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கா? வேற செக்டாரே கிடையாது உலகத்துல. எத்தனை செக்டார்ல எவ்வளவு வேலை? இவ்வளவு வேலை இந்த வருஷத்துல இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம். 5 வருஷம் நீங்க சொல்றது எப்பவுமே 2036 ஒரு பிளான் வச்சிருக்கீங்க. குறைந்தபட்சம் இந்த 5 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் இத்தனை வேலை உருவாக்க போகுது. முதல் வருஷத்துல இத்தனை வேலை, அரசுல இவ்வளவு வேலை, தனியார்ல இவ்வளவு வேலை, ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கா இதுல? எதை கேட்டாலும் ஏஐ சிட்டிக்கு முன்னாடி ஒளிஞ்சு கூடாது. இப்ப இங்க பாருங்க, வேலை வாய்ப்பு அரசு வந்து பயிற்சி நிறுவனங்களை இது பண்றாங்க. அது மட்டும் இல்ல ஐஐடி நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இவைகள் அவர்களை முறைப்படி பயிற்சி படுத்தினாதானே அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். இப்ப இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாணவர்களை இப்ப நவீன தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி பயிற்சி படுத்தி அவர்களை வந்து தொழில்நுட்ப ரீதியாக முன்னிறுத்தினாதானே அடுத்த கட்டத்துக்கு அவங்க செல்லக்கூடிய தன்னை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி சுயதொழில் வேலை வாய்ப்புக்கான ஒரு விஷயங்களை திட்டங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. நீங்க தயவு செஞ்சு படிங்க. அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்கனவே நான் முதல்வன் ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு தான் நீங்க இப்ப பெயர் மாற்றம் பண்ணி வேற ஒரு பெயரை வச்சிருக்கீங்க. தமிழ் புதல்வன், புதுமை பெண் இருக்கிற திட்டத்தை எல்லாம் தான் நீங்க பெயர் மாற்றம் செஞ்சு இப்ப வேற பேர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. 14 திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஸ்கில் டெவலப்மெண்ட்ல பண்ணி தமிழ் புதல்வன்லயும் சரி இல்ல நான் முதல்வன்லயும் சரி புதுமை பெண்ல எத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு போன பட்ஜெட்லயே இருக்கு. அதுல நீங்க வந்து நீங்க அந்த கடைசியா அந்த இன்ட்ரீம் பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே இருக்கும். இந்த ரிவைஸ் எஸ்டிமேட்ல இருக்கிறத மாதிரி அதுலயும் இருக்கும். நான் கேட்கறது, இந்த அரசு நாங்க புதுமையா சிந்திக்கிறோம், எங்களுக்கு புதிய கொள்கை இதெல்லாம் செய்ய போறோம்னு பெரிய எதிர்பார்ப்புகளோட பெரிய பிராமிஸோட வந்தீங்களே, பட்ஜெட்ல அதெல்லாம் காணமேன்னு கேக்குறாங்க. அதுக்கான ட்ரேசஸே இல்லையே. பெயர் மாற்றங்கிறது ஒரு விஷயம் தெரியுது. இல்ல பெயர் மாற்றம்ன்றது நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க. இந்த மதிய உணவு திட்டத்தினுடைய தந்தையாக கருதப்படுவர் கர்ம வீரர் காமராஜர். அவரோட பெயரை வைக்கிறதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்னு நான் கேட்கிறேன். கர்ம வீரர் காமராஜர் உருவாக்கின திட்டத்தை தான் நீங்க பெயர் மாற்றி 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 கொண்டு வந்தீங்க. மறுபடியும் யார் உண்மையிலே உருவாக்குனாங்களோ அந்த பிதாமகன் பெயரே வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? அதே போல ஒரு பொது பெயர்ல வந்து
வெற்றின்றது ஒரு பொது பெயருங்க. சக்ஸஸ் அதனுடைய மீனிங் சக்ஸஸ், அவ்வளோதான். வெற்றின்னு ஒரு பொது பெயரில் வைக்காம ஒரு தனிப்பெயரில் வச்சா இன்னாருன்றது ஒரு அடையாளப்படுத்த வேணாம். அடையாளப்படுத்தாம ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட திட்டம், எல்லோருக்கான திட்டம் ஒரு பொது பெயரில் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, கடந்த கால ஆட்சியில் முதலமைச்சர்ன்றது ஒரு காமன் நவுன், நல்ல அது திட்டங்களை யாரையும் குறிப்பிடறத சொல்லல. அது புறக்கணிக்கல. வந்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர்னு சொல்ல எடுத்துக்க வேண்டியது இல்ல, அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதையே மாத்தணும். கரெக்ட். முதலமைச்சர் திட்டம்னு ஒரு தினம் இருக்கு, அதை எதற்கு மாத்தணும்? தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நான் முதல்வன் ஒண்ணு இருக்கு, புதுமை பெண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, கலைஞர்னு ஒண்ணு இருக்கு. சரி, கலைஞர் கூட நீங்க ஒரு அரசியல் காரணம் சொல்ல முடியும், முன்னாள் திமுக தலைவர் கலைஞர்னு. புதுமை பெண், நான் முதல்வன், இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கட்சி குறியீடு இருக்கா? இல்ல ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்குதா ஒரு கட்சியில? யாருமே இல்லையா? இதையெல்லாம் தேடி எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தையும் ஒரு வெற்றியை சேர்த்த வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் வைபுங்க. வெற்றி என்பது எல்லாரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நெகட்டிவா இருந்துச்சா? புதுமை பெண்ணா நெகட்டிவா இருந்ததா? இல்லங்க, ஒரு தமிழ் புதல்வன், நான் முதல்வன் நெகட்டிவா இருந்ததா? எல்லாருமே இல்லங்க, வெற்றின்றது காமனா போயிடுதுல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. இன்னைக்கு காமனா எந்த திட்டங்களால வெற்றி, அதுக்கு முன்னாடி நான் சொன்ன பேர்கள் காமன் இல்லையா? அஜெண்டா என்னங்க இல்ல, எல்லா திட்டங்களும் ஒரே பேர்ல வந்துருதுல. இன்னைக்கு வெற்றின்ற பேர்ல வந்துருதுல. இன்னொன்னு, முதல்ல பட்ஜெட்டினுடைய சிறப்பு அம்சங்களை பாருங்க. இன்னைக்கு ஹஜ் கமிட்டி ஹஜ்ஜினுடைய பயணத்திற்கான இதை சிறுபான்மை மக்களுக்கு ஏற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இங்க மேம்படுத்தப்பட்ட மடிக்கணினி, இப்ப உள்ள ஹையர் ஃப்ரீக்வன்சிஸோட மடிக்கணினி தரத்துக்கு, ஃபிளாஷ் லைட்டோட மடிக்கணினி தரத்துக்கு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆடு மாடுகள் ஃபிளாஷ் லைட்டோட இருக்கிறது தான் முதியோர்களுக்கு. இங்க இருங்க, ஒரு லேப்டாப்ல ஃபிளாஷ் லைட்டோட கொடுக்கிறது தான் வேல்யூ அடிஷனா? இட் இஸ் ஆல்சோ ஒன் அமாங் த வேல்யூ அடிஷன் இல்லையா? இன்னொன்று, முதியோர் இன்னைக்கு முதியோரில் பிரைவேட்டில் எவ்வளவோ இடங்களில் போய் கஷ்டப்படுறாங்க. வேலைக்கு போகிறவங்க, 2 பேர் வேலைக்கு போகிறவங்க, அல்லது வெளிநாடுகளில் வேலை காரணமாக குடும்ப சூழலில் வெளிநாடு போய் கஷ்டப்படுறவங்க, தாய் தந்தையரை மனம் இருந்தும் பராமரிக்க முடியாமல் இருக்கிறவங்க, பண பற்றாக்குறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக முதியோர்களுக்கு மாவட்டந்தோறும் சரி இல்ல சுருக்கமா ஒரே ஒரு அரசே கொண்டுவதற்கான ஏற்பாடு போயிட்டு வந்தறேன். கால சூழ்நிலைக்கு ஷாவுல், அத பத்தி நீங்க புரிஞ்சிருச்சு. முதியோருக்கு அந்த அவர்களுக்கான சிறப்பு இல்லங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் கேக்குறது, கடன் நிறைய வாங்கிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் கடனை வாங்கிட்டாங்க அப்படின்றத உங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு. நீங்களே பல முறை நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த வருஷம் 1,73,000 கோடி கடன் வாங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 1,21,000 கோடியா அது நிக்க போகுது இந்த வருஷத்தோட இறுதியில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் 2 மாசத்துல மட்டும் 22,000 கோடி கடன் வாங்கியிருக்கு இந்த அரசு. 50 ஆண்டுகளுக்கு இன்னும் கடன் வாங்க வேண்டி இருக்கும், அதுல தப்பு இல்லைன்னு சொல்லி நிதி செயலாளர் சொல்றாரு. நீங்க இதெல்லாம் சொல்லி கடன் வாங்கிட்டாங்க, 10 லட்சம் கோடி வரை கடன் ஆக போகுதுன்னு சொல்லி தான் ஒரு ஆட்சிக்கே வந்தீங்க. கடனை வாங்கி தான் அரசு நடத்துற நிலையில இருக்குது. நீங்க கடனை குறைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் இதுல தெரியவே இல்லை. இல்ல, அதை மட்டும் சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த சூர்யாட்ட போயிடுவேன். இந்த அரசாங்கன்ற பேருந்த 4 டயரை கழட்டிட்டு பஞ்சர் பண்ணி இன்ஜினெல்லாம் இது பண்ணி ரிப்பேர் பண்ணி தமிழ்நாடு அரசுன்ற ஒரு இதை எங்கள்கிட்ட ஓட்ட கொடுத்தா முதல்ல ஆன டேமேஜை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ கடன் வாங்கிட்டு இருக்கோம். அரசாங்கத்தில் ஏற்கனவே ஏகப்பட்ட துண்டு விழுந்து போய் கிடக்குது, ஏகப்பட்ட டெஃபிஷியன்ட் ஏற்பட்டிருக்கு, ஏகப்பட்ட திட்டங்களில் குளறுபடி ஏற்பட்டிருக்கு. அரசாங்கங்களுக்கு இயற்கை வளங்கள் வாயிலாக கிடைக்கக்கூடிய பணங்களில் பல லட்சம் கோடிகள் இழப்பு ஏற்பட்டிருக்குது. டாஸ்மார்க் வருவாய் கூட முறைப்படி இது வரைக்கும் அரசாங்கத்துக்கு சரியாக வரலை. அதெல்லாம் இந்த அரசு பங்கேற்ற பிறகு தான் அவற்றெல்லாம் சரியாக அந்த வருவாய்களை கொண்டு வரதுக்கான முயற்சிகளாக பண்ணியிருக்கு. இப்படி ஒரு முயற்சியை எடுக்கும் பொழுது இந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த பஞ்சரான, இந்த டியூப் இல்லாத, டயர் இல்லாத, ஸ்டேரிங் இல்லாத, இன்ஜின் பழுதான தமிழ்நாடு அரசு அப்படி அந்த நிலைமைக்கு உருவாக்கி மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே பல்வேறு டேமேஜை உருவாக்கிட்டு அனைத்து துறையிலும் லஞ்சம் ஊழல் போன்றவைகள்லாம் பெருக்கெடுத்து ஓடி இந்த அரசை ஒரு மோசமான சூழ்நிலையில், கஜானாவை மோசமான சூழ்நிலையில் ஒப்படைக்கும் போது அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் இப்போ இந்த இதெல்லாம் தேவைப்படுது. அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு கடன் வாங்கக்கூடிய திறன் குறையும், கடனே இல்லா தமிழகம் உருவாகும். சரி, நீங்களும் முழுசா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே பட்ஜெட்டில் தான் தமிழ்நாடு சிறப்பான ஒரு மாநிலம், இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டில் ரொம்ப பிரமாதமாக நம்ம செயல்படுறோம். அதற்கு காரணம் நம்மளுடைய அற்புதமான கட்டமைப்புன்னு பட்ஜெட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய நிதியமைச்சர், நம்மளுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவரே அதில் தான் சொல்கிறாரு. தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டுருக்கு, சிறந்த வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் ஒன்று, வளர்ந்த மாநிலங்களில் ஒன்று அதே பட்ஜெட் சொல்லுது. சூர்யா, அது
ஓட்ட தெரியாத ஒரு கையில் வண்டியை கொடுத்தா அதில் ஓட்ட உடசல்னு சொல்லுவாராங்கிற மாதிரி இந்த வண்டி ஓட்ட காற்று இல்லை, பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் இல்லை அப்படின்னு தன்னுடைய இன்னெஃபிஷியன்சியை மறைக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு நிர்வாகம் முற்றும் முழுதுமாக கொலாப்ஸ் ஆகிருக்குங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு டிவிக்கே முயற்சி பண்ணுது. இந்தியாவினுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸை அசஸ் பண்ணுறதுக்கு எந்த ரிப்போர்ட்டை வேணாலும் எடுங்க. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள், நிதி ஆயோக்கினுடைய புள்ளி விவரங்கள், ஆர்பிஐனுடைய புள்ளி விவரம், இன்றைக்கு விஜய் அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட், இதில் வறுமை ஒழிப்பில் ஆரம்பித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணுறதுல ஆரம்பித்து கல்வி, வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான அதிகாரப்படுத்துதல், சமூக நல திட்டங்கள், சுகாதாரம், இது எல்லாவற்றிலையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் தமிழ்நாடு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கைக்கு வரும்பொழுது, திமுக கையில் 2021 ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழ்நாட்டினுடைய growth 0.07%. கோவிடை காரணம் காட்டினீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி 3.25%, அதிலிருந்து 11.19% உயர்த்தி காட்டின ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 3 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்த ஒரு ஸ்டேட்டை 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றி காட்டின ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. டெக்ஸ்டைலு, நான் லெதரு, ஊவன், ஈவி, இந்த மாதிரியான எல்லா மேனுஃபேக்சரிங்க்கு ஹப்பா தமிழ்நாட்டை மாற்றி காட்டின ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 3000-4000 ஸ்டார்ட் அப் இருந்த இடத்துல 20-30,000 ஸ்டார்ட் அப்ங்கிற அளவுக்கு 8000 ஸ்டார்ட் அப் வரைக்கும் உயர்த்தி காட்டின ஆட்சி திமுக ஆட்சி. இப்படி பட்டியல் போட்டுட்டே போகலாம். அப்போ ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இன்ஜின் உங்கள் கையில் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அந்த வண்டியை ஓட்ட தெரியல அப்படிங்கிறத ஒத்துக்கிறத விட்டுட்டு வண்டியில் ஓட்ட உடசல் அப்படின்னு சொல்கிறது ஒரு அயோக்கியத்தனமான வாதம். இது அடிப்படையில் ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, சாகுலமிது அண்ணன், மதிய உணவு திட்டத்தின் தந்தை காமராஜர் அவர்கள் தானே, அவர் பேர் தானே வைக்கணும் அப்படின்னு மறுக்கலை, மாற்று கருத்தே இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் என்ஃபோர்ஸ் பண்ணவர், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வரலாற்றை திரிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பிரிட்டன் அரசுக்கு கீழே இருந்த எல்லா நாடுகள்லையும் பள்ளிகளில் உணவு வழங்கலாம் அப்படிங்கிற தத்துவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது நீதி கட்சி, வெள்ளுடை வந்த தியாகராயர். அவருக்கு நினைவு கல்வெட்டு வச்ச அரசு 2021-26 திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதே 1000 விளக்கு பகுதியில் நினைவு கல்வெட்டு இருக்கு. அப்போ வைக்கணும்னா தியாகராயர் பேர் தான் வைக்கணும். ஒன்று. இன்னொன்று, அது எல்லாமே மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டத்துக்கு, பள்ளி உணவு திட்டத்துக்கு அவருடைய பெயரை சூட்டலாம். அப்படின்னா நீங்க யார் பேரை மாத்தணும்னா, எம்ஜிஆர் அவர்கள் பேர்ல ஒரு உணவு திட்டம் இருக்குல்ல, அதை மாத்தினீங்கன்னா தான் நீங்க காமராஜர் பேரை வைக்கலாம். ஏன்னா மதிய உணவு திட்டம் தான் காமராஜர் அவர்களால் தொடங்கப்பட்டது, பெருந்தலைவர் அவர்களால் தொடங்கப்பட்டது. காலை உணவு திட்டத்துக்கு தந்தைன்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவர் பெயரில் வேணா அந்த திட்டத்தை அழைக்கலாம். ஆனால் அவர் ஒரு காமன் நோஷன்ல முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்போ அந்த முதலமைச்சரை நீங்க தூக்குறீங்க அப்படின்னா முதல்வர் படைப்பகம்னா படைப்பகம்னு மாத்துறீங்க. இப்படி எல்லாத்தையும் முதல்வர்ங்கிற வார்த்தை உங்களை அச்சுறுத்துதுன்னா ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு விஜய் அவர்களுக்கு. இந்த முதல்வர்ங்கிற வார்த்தை தனக்கு பொருந்தாதோங்கிற அந்த ஐயப்பாடினுடைய விளைவாக மாத்துறாரு. இன்னொருத்தர் இன்னொன்று கேட்கிறார், வெற்றிங்கிறது காமன் நேம் தானே, காமன் நேம் தானேன்ட்டு. எனக்கு பெரிய மொழியியல் ஆய்வறிஞர் கிடையாது, ஆனால் ஓரளவு அடிப்படை மொழி புரிதல்னு சொல்றேன். வெற்றிங்கிறது விஜய்ங்கிற வடமொழி சொல்லினுடைய தமிழ் சொல். அப்ப எல்லா ஸ்கீமுக்கும் உங்க பேரை வைக்கிறீங்க சார். எனக்கு என்ன டவுட்னா, 14 ஸ்கீமுக்கு பேர் மாத்திருக்காங்க. உங்கள் உலகம், உங்கள் கையில் உலகம்ங்கிற திட்டத்துக்கு வெற்றி மடிக்கணினி திட்டம், முதல்வர் படைப்பகத்துக்கு படைப்பகம், விலையில்லா சைக்கிள் திட்டத்துக்கு நவீன நம்ம ஸ்கிரீன்லயே போட்டுருக்கோம், வரிசையா போட்டிருக்கீங்க. அரசு மாதிரி பள்ளிக்கு பெருந்தலைவர் மாதிரி பள்ளி, இப்படி பட்டியல் போடுறாங்கல்ல. இதுல எல்லாத்துலயும் எனக்கு என்னன்னா, அந்த ஒரு மாசம் டெய்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு முதலமைச்சர் ஆய்வு நடத்தினாருன்னு சொன்னாங்க பட்ஜெட் ப்ரிப்பரேஷனுக்காக. சார் உங்க பேரை, அதாவது விஜய்ங்கிற பேருனுடைய தமிழ் சொல்லா இருக்கக்கூடிய வெற்றிங்கிற வார்த்தையை எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ல எல்லாத்துலயும் சேர்க்கறதுக்கு எதுக்கு ஒரு மாசம் ஆய்வு நடத்துனீங்க? பட்ஜெட்ல இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணு அப்படின்னு ஒரு வேர்ட் ஃபைல்ல கொடுத்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல ஒரு எடிட்டர் எடிட் பண்ணி கொடுத்துருவாங்களா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு நாள் உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க? பிஜேபியினுடைய சர்க்காரைத்தான், கவர்மெண்ட்டை தான் நம்ம ரீநேம் சாகான்னு காயின் பண்ணுவாங்க. எல்லா திட்டத்தையும் ரீநேம் பண்றது மட்டுமே தன்னுடைய பிழைப்பாக வைத்திருக்கக்கூடிய அரசு. அதனுடைய வழியில இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, விஜய் அரசு, தாவேக அரசு இருக்கிற எல்லா ஸ்கீமுக்கும் தன்னுடைய பெயரை சூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அரசாக மாறி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், வெறும் நேம் சேஞ்ச் மட்டும்தான் பண்றாங்களான்னு கேட்டா திட்டங்களை சிதைக்கிறார்கள். 2 உதாரணம் சொல்றேன். ஒன்று, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை இவங்க என்ன மாத்துறாங்கன்னா வெற்றி வீடு வழங்கும் திட்டம்னு மாத்துறாங்க. மாத்துறது பிரச்சனை இல்லை, அது மாத்துறதே பெரிய ஒரு அது ஒரு அறமற்ற செயல் தான். ஆனால் 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் பெனிஃபிஷியரி வருஷத்துக்கு 70,000 பெனிஃபிஷியரியா குறைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றீங்க? ஒரு ஆண்டுக்கு 30,000 பேருக்கு வீடு இல்லைன்னா 5 ஆண்டுகளுக்கு 1.5 லட்சம் பேருக்கு நீங்க வீடை மறுக்கிறீங்க. அந்த திட்டம் ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சுன்னா, பழைய பேட்டர்ன்ல எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஆட்சி முடிவுல 1.5 லட்சம் பேர் கூடுதலா வீடு வாங்கியிருப்பாங்க. அதை நீங்க 1.5 லட்சம் பேருடைய வீட்டு உரிமையை பறிப்பது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். நீங்க அதே மாதிரி இன்னொன்று சூப்பர் கிளீன் ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, தோழர் கூட சொன்னாங்க. அது என்னன்னா புதிய திட்டம் கிடையாது. அதுவும்
ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ங்கிற பேர்ல ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே பள்ளிகளில் சிசிடிவி போடுறது அது இது அப்படின்ட்டு 18,000 20,000 ரூபாயில என்னத்தை பண்ணிட முடியும் உங்களால? அப்ப திட்டங்களை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை இதுல பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு விஷயம் மட்டும் இன்னொரு விருந்தினர்கிட்ட போயிட்டு அவர் பதில் மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஒன்று வந்து டாய்லெட் கட்டுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், இதெல்லாம் யாருமே பண்ணல சார். அது நாகூர் பேரூராட்சி நகராட்சி பண்ணிட்டு போயிடும். வேளாங்கண்ணி பேரூராட்சி நகராட்சி பட்ஜெட்டில் வர வேண்டியதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இதுதான் சாதனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் ஒன் பாயிண்ட், இது என்ன சொல்றாங்க, பிரைவேட்டைசேஷன் அப்போ ஆரம்பிச்சிச்சு இப்போ ஆரம்பிச்சுங்கிறாங்க. இந்த பட்ஜெட்டை விட நாம் எல்லோரும் கண்டிக்க வேண்டிய ஒரு பேச்சு இன்னைக்கு நிதித்துறை செயலாளருடைய பேச்சு. அவர் அரசை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுற ஒரு இடத்துல என்ன வார்த்தை தெரியுமா சொல்றாரு? கவர்மெண்ட்டை விட பிரைவேட் எஃபெக்டிவா செயல்படும், எஃபிஷியன்சி கூடும், குவாலிட்டி கூடும். இது சர்வீஸ்ல மட்டும் சொல்லல, ஹாஸ்டல் கட்டுறதுல. ஹாஸ்டல் கட்டுறதுக்கு எதுக்கு சார் பிரைவேட்? ஹாஸ்டலை மேனேஜ் பண்றதுக்கு பிரைவேட் அலோ பண்ணதையே தாம் தக்கான்னு குதிச்சவர்கள் இன்னைக்கு ஹாஸ்டல்ல கட்டுறதே பிரைவேட் கட்டுவாங்களாம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் பே பண்ணுவா? ஸ்டூடெண்ட் பே பண்ணுவாங்களா, கவர்மெண்ட் பே பண்ணுமா? கவர்மெண்ட் பே பண்ணுனா அதுல யாரோ ஒருத்தருக்கு லாபம் இருக்குல்ல, அந்த லாபத்தை எந்த பிரைவேட் எடுத்துட்டு போறாங்க? அந்த பிரைவேட்டுக்கும் தாவேக அரசுக்கு என்ன தொடர்பு இருக்க போகுது? அதுதான் கேள்வி. பேசுவோம். திரு சுமந்த்ராமன், பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அது திட்டங்கள் இல்லாததில் ஆரம்பிச்சு பெயர் மாற்றம், இவர்கள் கடன் வாங்க போறதுல ஆரம்பிச்சு பல விமர்சனங்கள் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய டேக்அவே என்ன இந்த பட்ஜெட்ல இருந்து? இல்லை, இது வந்து ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னாக்கா இது வந்து இந்த அரசினுடைய முதல் பட்ஜெட். முதல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது சில அன்பாப்புலராக இருக்கக்கூடிய முடிவுகளை அவர்கள் அறிவிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா உடனடியாக அந்த இடைத்தேர்தல் தவிர ஒன்றும் பெரிய எலெக்ஷன் ப்ரெஷர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க வந்து வேண்டுமென்றால் இந்த பட்ஜெட்லேயே ஒரு டைரக்ஷன் செட் பண்ணியிருக்கலாம். எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம், சில அறிகுறிகள் 1-2 இருக்கே தவிர எதிர்பார்த்த ஒரு விஷன் மாநிலத்துக்கு. போன வருஷத்து பட்ஜெட்டை எடுத்து கொஞ்சம் டிங்கரிங் இப்படி அப்படி பண்ணி அதை அப்படியே வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. பெரிய லெவலில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. ஃபிஸ்கல் டெபிசிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது, கடன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அதே மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது, அதே 10%. எனக்கு கவலை அளிக்கிறது 2-3 விஷயம்தான். கடன் வாங்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. கடன் வாங்கி நம்ம புது சாலைகள் போடுறோம், நம்ம புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதோ உருவாக்குறோம், இல்லை நம்மளுடைய மருத்துவமனைகளை சீரமைக்கிறோம், அதுக்கு கடன் வாங்குவது தப்பு கிடையாது. நம்ம டெட் டு ஜிடிபி ரேஷியோக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,05,000 கோடியில் கிட்டத்தட்ட இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு 40,000 கோடிக்கு சுருங்கி விட்டு கடன் வாங்கி தான் அரசாங்கமே நடத்துகிறோம். எதற்கு? வட்டி கட்டுறோம் 72,000 கோடி, பென்ஷன் கட்டுறோம் 40,000 கோடி, சம்பளம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு, மானியம் 92,000 கோடி. இதெல்லாம் பார்க்கும்போது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கே கடன் வாங்கி தான் நம்ம நடத்துகிறோம். இதுதான் வந்து கவலை அளிக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த அரசாங்கம் சொல்லும் ஒரு விஷயத்தில் நான் ஒப்புக்கொள்கிறேன். அதுக்கு தானே ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் மெஷருக்கு தான் திரு சுமந்த், ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் மெஷர்ஸ்க்கு வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இல்லையா, மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கூட்ட போகிறோம், எப்படியெல்லாம் வந்து கூடுதலாக ரெவென்யூ இது பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ டாஸ்மாக் வந்து ப்ரைவேட்டைஸ் ஆக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குவாரியில் மைனிங்கில் வந்து சில புதிய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர போகிறோன்ற அறிவிப்புகளை சொல்கிறாங்க. டெண்டரில் சில டிரான்ஸ்பரன்சி வந்ததுனால அரசுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை சிலரை சொல்கிறாங்க. ஸோ இது போதுமானதாக இருக்குமா? இல்லை இவங்க இதே சமயம் இதே அரசு தான் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டில் வந்து ஒரு கோல்டு காயினும் பட்டு புடவையும் கொடுக்க போகுதுன்னு சொல்லுது. திரு தங்கம் தென்னரசு தான் கேட்டிருக்காரு, கோல்டு காயின் பட்டு புடவை அதை வந்து நீங்க கேபெக்ஸ்ல சேர்த்த போறீங்களா, எதுல சேர்த்த போறீங்கன்னு கேள்வி எழுப்பி இருக்காரு. 1 கிராம் மோதிரம் கொடுக்கறத எதுல சேர்த்த போறீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல, அது எப்படி கேபெக்ஸ்ல சேர்க்க முடியும்? அது வந்து ஒரு இலவச திட்டம், அவ்வளவுதான். அதனால வந்து ப்ரொடக்டிவிட்டி கெயின், சில இலவச திட்டங்கள்னால வந்து உங்களுக்கு ஜிடிபி growth இன்டைரக்டா வரும். இப்போ பெண்கள் வந்து அதிகமாக இலவசமாக பேருந்தில் போறாங்கன்னா அதற்கு ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்கும். பட் இது அந்த மாதிரி இல்லையே. நீங்கள் மோதிரத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு கேஷ் கொடுக்கறதுக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. முக்கியமாக லாங் டேர்ம் விஷன், எதை நோக்கி இவர்கள் பயணிக்கிறார்கள்?
ஒரே வருஷத்தில் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்ற முடியாது. எந்த ஒரு பட்ஜெட்டாக இருந்தாலும் அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அழுத்தம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் என்ன தொலைநோக்கு பார்வையுடன் நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். ஒரே ஒரு இடம் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அது நான் முழுமையாக ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேசுனது, நிதித்துறை செயலர் பேசுனது நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். தனியார் துறை ஒரு சிறப்பாக அரசாங்கத்தை விட செயல்படும். அதுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த கல்விக்கு 4000 கோடி நாங்கள் குறைக்கலை, ஆக்சுவலாக 2000 கோடி அது அரசு மத்திய அரசு கொடுக்க வேண்டியது, அதெல்லாம் நான் ஏற்றுக்கலை. 4000 கோடி குறைச்சிருக்கிறது தவறு. அடிப்படையாக உங்களுக்கு அரசாங்கம் தன்னுடைய செலவுகளை குறைக்க வேண்டும். எங்கேயாவது இந்த பட்ஜெட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன், கல்வித்துறையில் ஒரு 4000 crores. மற்ற துறைகளில் என்ன பெரும் டைட்டனிங் ஆஃப் த பெல்ட் நீங்கள் பண்ணுறீங்க. ரெவென்யூ ஆக்மெண்டேஷன், வருவாயை கூட்டுவதுங்கிறது பியாண்ட் அ பாயிண்ட் முடியாதுங்க. ரெஜிஸ்ட்ரேஷனில் காசு வருது, பெட்ரோல் டீசல் வரியில் உங்களுக்கு காசு வருது, டாஸ்மாகில் காசு வருது. இந்த மாதிரி ஒரு 4-5 வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனில் காசு உங்களுக்கு. இதை தாண்டி உங்களுக்கு எங்கிருந்து காசு வரும்? இல்ல நீங்க எல்லாத்தையும் ஆரம்பத்துல திமுக அரசு பண்ண மாதிரி இல்ல நீங்க ஆரம்பத்துல பேசும்போது அதான் ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டிங்கன்னு நினைக்கிறேன். சில டிஃபிகல்ட் டெசிஷன்ஸை இப்பவே எடுத்துறணும் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன வரிகளை உயர்த்துவதா, இல்லை பத்திரப்பதிவு தொகையை பெர்சன்டேஜை ஏற்றுறதா, இல்லை நீங்கள் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லை டாஸ்மாகில் மதுபானங்களுடைய விலையை கூட்டுறது? நீங்களே சொல்கிறீங்க இது அஃப்கோர்ஸ் இதில் மட்டும்தான் வருவாய்க்கான வாய்ப்பு இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸில் தாண்டி இதை வேறு எந்த இடத்துலையும் நமக்கு வருவாய் கிடையாது. அப்போ இதெல்லாம் ஏற்றணும். அப்புறம் லோக்கல் பாடிஸினுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸை ஏற்றணும், இதெல்லாம் இப்போ பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, வாட்டர் டேக்ஸை ஏற்றணும்னு நான் சொல்லவே இல்லை. வருவாய் ஆக்மெண்டேஷன் லிமிட்டடாக தான் கிடைக்கும். உங்களுக்கு மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 20,000 கோடியோ 30,000 கோடியோ சேவ் பண்ணலாம். உங்களுக்கு எங்கே போகுது எக்ஸ்பென்ஸ்? இப்போது 72,000 கோடி நீங்கள் வட்டி கட்டுறோம். 72,000 கோடியை குறைப்பதற்கு என்ன வழி? குறைக்கிறது இல்லை, அடுத்த வருஷம் 80,000 கோடி கட்ட போகிறோம். அதுக்கு தான் வழி நோக்கி போயிட்டுருக்கோம். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த நம்ம சப்சிடி மானியம் 92,000 கோடி. 92,000 கோடிங்கிறது நீங்கள் அது ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி 30,000 கோடி ஆகிருந்தது, இன்னைக்கு 92,000 கோடி ஆகிருக்கு. 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் 2021 என்ன சொன்னாங்க? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னாங்க. அப்புறம் வரும்போது ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி உள்ள எலிஜிபிள் அது நான் வரவேற்றேன். நிறைய பேர் சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியை மீறுறாங்க. நோ, டார்கெட்டட் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் கொடுக்கணும், யாருக்கு அவசியமோ. அதே மாதிரி எவ்வளோ சப்சிடிஸ் டார்கெட் பண்ணலாம். ஆனால் மிக முக்கியமாக பாராட்ட வேண்டிய விஷயம், அந்த 2000 ரூபாயை இப்போ அறிவிக்கலை. அதையும் அறிவிச்சிருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டேட்டினுடைய ஃபைனான்சஸ் ரெக்காயிருக்கும். இன்னொரு 18,000 கோடி அதில் போயிருக்கும். ஸோ பேசுவோம், அதுதான் ப்ராப்ளம். இட் இஸ் அ டிசப்பாயிண்டிங் பட்ஜெட். திரு கனகராஜ், திரு சுமந்த்ராமன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். அந்த பிரைவேட்டைசேஷன்றது நல்ல ஒரு முயற்சி. அதே போல் சித்திக் அவர்கள் ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொன்னது 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அதற்கு பல உதாரணங்கள் இருக்குது. தனியாரால் தான் சிறப்பாக செயல்படுத்த முடியும். இன்னும் கடினமான முடிவுகளை எடுக்கணும். ஏன்னா நமக்கு ரெவென்யூ ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, வருவாய்க்கான வாய்ப்புகள்னு. ஒன்று நான் முதல்ல ஒரு சாகுல் கமீது சகோதரருக்கு ஒன்று சொல்லணும். நீங்கள் மருத்துவத்துறையில் போன கவர்மெண்ட்டு ஒரு 1000 செவிலியர்களை இப்போ எம்ஆர்பியிலிருந்து எடுத்தவங்கள நிரந்தரப்படுத்ததாக ஒத்துக்கிட்டாங்க, நடத்திருக்கு. அதில் ஒரு பகுதியை போட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 21/7/2026 ஜிஓ நம்பர் 204 அதில் இப்போ செவிலியர்களை புதுசாக எடுக்கிறதுக்கு பதிலாக பணி நிரவல்னு சொல்லிட்டு கீழே இடம் ஏற்கனவே பற்றாக்குறை இருக்குது, அதை எடுத்தாந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போடுறாங்க. அப்புறம் புதுசாக எதை எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்கன்னா கான்ட்ராக்டில் எம்ஆர்பி செவிலியர்களை இல்லை, அடுத்த ஒரு ஜிஓவும் ரெடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சம்திங் வெரி சீரியஸ். நான் நீங்கள் அரசோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பேசுங்க. அடுத்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கடன், இது சம்மந்தமாக பேசும்போதெல்லாம், அதாவது
நல்ல அதிகாரி தான் திரு சித்திக் அவர்கள். ஏன் இப்படி பேசினாருன்னு தெரில. நான் அவர் பேசினதை நான் இப்போ கேட்டிருந்தா ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரியது, சீரியஸான பிரச்சனை. ஒரு கவர்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு ப்ரைவேட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியார் நிறுவனத்துக்கு போய் வேலை பார்த்துட வேண்டியதானே. இல்லை, நான் அதை பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் சுமன் சார் சொன்னதில் பொதுவாக இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வேர்ல்டு பேங்க்கு, IMF. நான் என்ன சொல்கிறேன், இந்த வெள்ளை அறிக்கையில் கம்பேர் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்மளையும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் கம்பேர் பண்ணாங்க. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எதை பற்றி பேசுகிறீங்க? ஒரு சாதாரண குழந்தைக்கு எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்குது, எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே ஹைஸ்கூல் கிடைக்குது, எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது? நீங்கள் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி லெவல் தமிழ்நாட்டில் தேசிய சராசரி 17%, 16.96. நீங்கள் குஜராத் எவ்வளோ தெரியுமா? 11.66. தமிழ்நாடு எவ்வளோ தெரியுமா? 2.9. DMK, ADMK நீங்கள் 1000 குறை சொல்லுங்கள், என்ன வேணாலும் குறை சொல்லுங்கள். இது எங்கேருந்து வந்தது? நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது எல்லாமே மனித வளத்துக்காக தானே. ஹியூமன் டெவலப்மெண்ட் மனித வள குறியீட்டில் தமிழ்நாடு 0.723. குஜராத் எங்கே இருக்குது? இதெல்லாம் டாப்பில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒன்று. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறதுக்கு நீங்கள் நேரம் தர மாட்டீங்க. பெண் கல்வியில் குஜராத் 70%, தமிழ்நாடு அதை விட டாப்பில் இருக்குது. பள்ளி இடைநிற்றல் தமிழ்நாடு 8%, குஜராத்து 11%க்கு மேலே. நீங்கள் நிகர உயர்படிப்பு சேர்க்கை தமிழ்நாடு 47, குஜராத் அதில் பாதி 24. தேசிய சராசரி 27 தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நீங்கள் பேசும்போது வெறுமனே IMFும் வேர்ல்டு பேங்க்கும் லெண்டிங் ஏஜென்சிஸும் பேங்க்கும் இன்றைக்கி லோன் கொடுக்கறதுக்கு சொல்கிற விஷயங்களே திரும்ப திரும்ப தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம்னு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே டைட்டன் பண்ணு, இந்த மானியத்தை குறைங்க, அந்த மானியத்தை குறைங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு கஷ்டப்படு அரிசிக்கும் கோதுமைக்கும் 5% வரி போடுற இந்த நாட்டில் தான் நீங்கள் உலகத்தில் இருக்கிற, நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பாருங்கள், நீங்கள் வந்து கார்ப்பரேட் டேக்ஸை 30%லேருந்து 22% குறைச்ச போது யாரும் ஐயோ அப்பான்லாம் அலறலை. நான் என்ன சொல்கிறேன், ஏழைகளுக்கு டேக்ஸ் பேயர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் பேஸை ஒய்டன் பண்ண பிறகு அதிகமாக வரி கட்டுறவன் சாதாரண ஆள். ஆனால் அவனுக்கு அதுக்கான விஷயமே போய் சேரலை என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். நன்றி. ஷாகுல் அமீது, உங்கள் நிறைவு கருத்து சுருக்கமாக. அதாவது மரியாதைக்குரிய அண்ணன் கனகராஜ் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். எடுப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலும் கெடும். அதில் ரொம்ப குறிப்பாக இப்போ இந்த டேக்ஸ் விஷயம்லாம் சொல்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக உண்மை தான். சாமானியர்கள் வந்து வரி செலுத்தக்கூடிய கட்டாய சூழ்நிலை இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்ம முன்னோக்கி இருக்கிறோம். அதே வேளையில் இன்றைக்கு ஒரு தனிமனித வருவாயில் ஒரு குடும்பத்தினுடைய கிட்டத்தட்ட 60-70% பணம் என்பது அந்த குழந்தையினுடைய கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் சேர்ந்தது தான். அது ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் தாங்கள் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்டால் கூட கடன் வாங்கி கூட பிள்ளைகளை வந்து பிச்சை புகழும் கற்கை நன்றே என்கின்ற சூழ்நிலையை இங்கே உள்ள மக்களுடைய மனோநிலை, இங்கே உள்ள மக்களுடைய கொள்கை நிலை, மக்களுடைய சிந்தனை, இங்கே உள்ள தலைவர்களுடைய சிந்தனை எல்லாமே அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. நாம் சொல்கிறது என்னன்னா, இந்த ஒரு பட்ஜெட்டினுடைய இந்த ஒரு இதை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து இது எல்லாம் சரியில்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு வராதிங்க. ஓகே, இந்த பட்ஜெட்டோட ஜட்ஜ் பண்ணாதீங்க. இன்னும் 4 ஆண்டுகள் இருக்குன்ற சொல்கிறீங்க. நன்றி. நித்யானந்தம், உங்கள் நிறைவு கருத்து சுருக்கமாக. எல்லாத்தோட விவாதங்களை கேட்டால் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக இருந்த நிலைப்பாடு வேறு. கடன் வாங்க மாட்டோம், கடனை எல்லாம் ஒழிச்சிருவோம், இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ தான் யதார்த்தத்தை புரிஞ்சு கடன் வாங்கணும்னு சொல்கிறாங்களோன்னு தோணுது. அதாவது ஏன் இதை சொல்லி வாக்களிக்கும் பொழுது, வாக்கு வாங்கும் பொழுது சொல்லிவிட்டு இப்பொழுது மாறாக சொல்வது என்பது தவறு. அதே போல் சில விஷயங்கள், போதை தடுப்பு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்ட விஷயம். தனி மனித ஒழுக்கம்தான் போதையை தடுக்கும் என்ற சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் நிறைய இடத்துல இருக்குது. அதை பற்றி எதுவுமே வரல. அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஆன்லைனில் லிக்கர் வாங்கிறதுக்கு உண்டான வீடியோவை போட்டு காமிச்சு நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் எப்படி ரெண்டுக்கும் முரண்பாடாக இருக்குது. அதே போல் விவசாயத்தை பொறுத்தவரை ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோன்னு சொல்கிறது வந்து விவசாயிகளோட கனவு திட்டம், அதை வரவேற்கிறோம். ஆனால் பாண்டியாறு புன்னம்புலா திட்டம் என்பது மிகவும் தேவையானது, அது வரவில்லை. அதே போல் செயற்கை நுண்ணறிவை வச்சு அரசு துறைகளில் வந்து நம்ம வந்து வேலை பளுவை குறைப்போம் என்பது ஆட்குறைப்பு நடவடிக்கையா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்தெந்த துறைகளில் ஆட்களை குறைக்க வேண்டும், ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய ஐயம் இருக்கின்றது, அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் திருப்பூரில்
அதே போல் கடைசியாக ஒன்று மெடிக்கல் டூரிசம். அதிகமாக தமிழகத்தை நோக்கி பிற நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய வகையில் மெடிக்கல் டூரிசத்தை பற்றி எதுவும் சொல்லாததும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதை பற்றியும் அவர்கள் கன்சிடர் பண்ணணும்னு நன்றி. திரு சுமத்ரா, உங்கள் நிறைவு கருத்து சுருக்கமாக. நிறைவு கருத்து அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டராக செஞ்சுருக்கலாமான்னா நிச்சயமாக செஞ்சுருக்கலாம். ஒரு வாய்ப்பை இந்த அரசு இழந்து விட்டது. பல விஷயங்கள் ரிஃபார்ம், இதே வந்து திருப்பி வருஷா வருஷம் கூட்டுறது, இப்போ ஒரு 4 ஃபிகர்ஸை மாற்றி போடுறதும் பட்ஜெட்டு கிடையாது. அது வந்து ஒரு 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 சடங்கு மாதிரி ஆகிடும். ரிஃபார்ம் என்ன கொண்டு வராங்க, என்ன பெரிய மாற்றங்களை இவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள், எதுவுமே தெரியாத ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது. எனக்கு இந்த பட்ஜெட் ஒரு ஏமாற்றத்தை அளிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி. ஒன்று, இவங்க ஒயிட் பேப்பரில் திமுக கவர்மெண்ட்டை நோக்கி வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு 4. சொந்த வரி வருவாய் உயரலை அப்படின்னாங்க. திமுக அரசு எஸ்டிமேட் பண்ண சொந்த வரி வருவாயை விட 3000 கோடி இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஒன்று. மூலதன செலவை இவங்க பண்ணுறது இல்லைன்னு திமுகவை நோக்கி சொன்னாங்க. மூலதன செலவு திமுக போட்ட பட்ஜெட்டை விட இன்னைக்கு 3000 கோடியை குறைச்சிருக்காங்க. வருவாய் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது திமுக கவர்மெண்ட்டில் அப்படின்னு இவங்க குற்றம் சாட்டினாங்க. திமுக கவர்மெண்ட்டை விட இன்னைக்கு 7000 கோடி ரூபா வருவாய் பற்றாக்குறை கூடுதலாக இருக்குது. நிகர கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. திமுக கவர்மெண்ட்டில் நிகர கடன் 1 லட்சம் கோடி, மொத்த கடன் 1,00,000 கிட்டத்தட்ட ஒரு 55,000 கோடி. இன்னைக்கு அது 1,77,000 கோடியாகவும் நிகர கடன் 1,22,000 கோடியாகவும் மாறி இருக்கு. அப்போ திமுக கவர்மெண்ட்டை விட ஒரு 22,000 கோடி நீங்கள் கூடுதலாக கடன் வாங்கியிருக்கீங்க. ஒயிட் பேப்பரில் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் திமுகவை நோக்கி வச்சிங்களோ அதை எல்லாத்தையும் ட்ரிபிள் ஜெட் வேகத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் சுட்டி காட்ட வேண்டிய ஒன்று. இந்த கவர்மெண்ட் வந்து எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டை விட கோழைத்தனமான கவர்மெண்ட்டாக இருக்குது பிஜேபியை நோக்கி சுட்டி காட்டுறதில்ல. ஏன்னா எடப்பாடி கவர்மெண்ட்டில் கூட இந்தந்த நிதியெல்லாம் வரணும், இதெல்லாம் வரலை, இதை நாங்கள் வலியுறுத்துவோங்கிறது பட்ஜெட் டாக்குமெண்டேஷனில் இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட்டில் போன ஆண்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்த ஒன்றிய நிதி பகிர்வை விட இந்த ஆண்டு 2,500 கோடி ரூபா குறைஞ்சிருக்குன்னு நமக்கு பேப்பர்ஸ் வந்திருக்கு. அது குறித்து கூட வாயே திறக்காத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கு. பாஜகவை நோக்கி, அதனுடைய யூனியன் கவர்மெண்ட்டுடைய இன்ஜஸ்டிஸை நோக்கி ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தாத கோழைத்தனமான பட்ஜெட். எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு சின்ன உதாரணம், ஆடு வழங்குறதுன்னு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 30,000 பேருக்கு, அது ஏற்கனவே இருந்த திட்டம், ஆடு மற்றும் செம்மறியாளருக்கு ஊக்குவிப்பு வளர்ச்சி திட்டம்னு இந்த கவர்மெண்ட்ல இருந்துச்சு. பசுமாடு கொடுக்கிற திட்டம்னு இருந்துச்சு. அதை இவங்க லிமிட் பண்றாங்க. 30,000 பயனாளர்கள்ங்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிராம பஞ்சாயத்தோட எண்ணிக்கை 12,620. ஒரு கிராம பஞ்சாயத்துல 2 பேருக்கு கொடுக்க போறாங்க. அதையே செயல்படுத்த முடியுமா அந்த நிதி ஒதுக்கீட்டுலங்கிறது டவுட். தங்க மோதிர திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. தங்க மோதிர திட்டம் சொன்னது என்ன, எல்லா குழந்தைகளுக்கும். இவங்க செயல்படுத்த போறது அரசு மருத்துவமனையில் பிறக்கிற, சார் இது அரசு பள்ளியில் படிக்கிறேங்கிறத லாஜிக் இருக்கு. அது என்ன அரசு மருத்துவமனையில் பிறக்கிற? எங்க வீட்டில் ஒரு அம்மாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு, பக்கத்தில் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு, ஏழ்மையில் நான் கடன் வாங்கி போறேன், எனக்கு அந்த ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டி இல்லையா? அப்போ என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு நீங்க எலிஜிபிலிட்டி வைப்பீங்களா, எங்க அந்த பர்த் அக்கறாகிறதுங்கிற வச்சு நீங்க எலிஜிபிலிட்டி வைப்பீங்களாங்கிற ஒரு விஷயம். ஒருவேளை இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிக்காக அப்படி சொல்றாங்க. அது ஏற்கனவே இருக்குல்ல, எனி கவர்மெண்ட்ங்கிறதா இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி. ஸோ என்னுடைய பட்ஜெட் பத்தின மதிப்பீடு ஒண்ணே தான், பெயர்களை மாத்தின ரீமேக் பட்ஜெட், பாஜகவை எதிர்க்காத கோழைத்தனமான பட்ஜெட். இந்த மாதிரியான திட்டங்கள்ல குளறுபடிகளை ஏற்படுத்தின அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்திய பட்ஜெட். நன்றி. கருத்து பகிர்ந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.